மணிப்பூர் மாநிலத்தை அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பகுதியாக பார்க்க விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் சுராஜ்பூர் பேசிய பிரதமர் மக்களுக்காக தானும் மத்திய அரசும் உறுதுணையாக இருப்பதாக உறுதியளித்தார். கிளர்ச்சியில் ஈடுபடும் அனைத்து குழுக்களும் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் இரு குழுக்களுக்கு இடையில் சமரசம் செய்து வைப்பதற்கான மத்திய அரசின் முயற்சி தொடரும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் மணிப்பூர் பயணம் ஒரு நாடகம் என்றும் காயப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அவமானம் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். 864 நாட்களாக நடக்கும் வன்முறையில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர் என்றும் அப்போதெல்லாம் பிரதமர் வரவில்லை என்றும் கார்கே கூறியுள்ளார். மணிப்பூரின் இரட்டை எஞ்சின் அரசு மக்களைத்தான் அளித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள கார்கே பிரதமரின் ராஜதர்மம் எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மிசோரம் மாநிலத்திற்கென அமைக்கப்பட்ட முதல் ரயில் பாதையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பைரபி சாய்ரங் இடையே உள்ள இந்த பாதையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் இந்திய ரயில் வரைபடத்தில் மிசோரமும் இடம்பெறும் என்றும் இதன் மூலம் அம்மாநில மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்படும் என குறிப்பிட்டார். மிசோரம் விவசாயிகளும் வணிகர்களும் இந்தியா முழுவதும் தங்கள் பொருட்களை அனுப்பலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்கும் பகுதியாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இதற்கு முன்பு இருந்த அரசுகளின் வாக்கு வங்கி அரசியலால் வடகிழக்கு மாநிலங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்ததாகவும் ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் அவை முன்னேறி வருவதாகவும் குறிப்பிட்டார். வடகிழக்கில் தற்போது 4500 புத்தாக்க நிறுவனங்கள் வந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நேபாள பிரதமராக பதவியேற்றுள்ள சுஷீலா கார்கேக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என பிரதமர் தன் வாழ்த்து பதிவில் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் மாணவர் புரட்சியின் விளைவாக KP சர்மா ஒலி அரசு கவிழ்ந்துள்ளது. முன்னாள் நீதிபதி சுஷீலா கார்கே இடைக்கால பிரதமராக பதவியேற்றுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது G7 அமைப்பில் உள்ள நாடுகளும் கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. G7 நாடுகளின் நிதியமைச்சர்களிடம் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் இதை வலியுறுத்தினார். யுக்ரைன் மீதான போர் நிற்க வேண்டும் என்றால் கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் ரஷ்யாவுக்கு வருவாய் கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்றும் அதற்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு வரியை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஸ்காட் பெசன்ட் குறிப்பிட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட செயல்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக முதல்வர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தை மேலும் மேம்படுத்திட மற்றும் விரைவாக தீர்வுகளை அளித்திட துறை செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை 14,54,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கோவையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கிரிக்கெட் வீரர்களை சந்தித்து கலந்துரையாடினார். அவினாசி சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கிரிக்கெட் வீரர்களை சந்தித்து 500 கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு அதிமுக அனைத்து வகையிலும் உதவியாக இருக்கும் எனவும் பழனிசாமி தெரிவித்தார். தொன்னீர்களே செய்தீர்களா என்ற கேள்வியுடன் திருச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். திருச்சி மரக்கடை பகுதியில் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் புடை சூழ பேசிய அவர் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து, அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதிகள் என்னவானது என திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பினார். எவ்வளவு கேள்வி கேட்டாலும் திமுகவினரிடமிருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை எனவும் விஜய் காட்டமாக விமர்சித்தார். பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசியுள்ளார். திருச்சி மரக்கடையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் பெண்கள் பாதுகாப்பு சட்ட பிரச்சனைகளில் நோ காம்ப்ரமைஸ் என்றார். கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தாவேக்க செய்து கொடுக்கும் எனவும் விஜய் குறிப்பிட்டார். திமுகவை சேர்ந்தவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளதாக தாவேக தலைவர் விஜய் பேசினார். பரப்புரையில் உரையாற்றிய அவர் இலவச பேருந்து திட்டத்தை அறிவித்துவிட்டு ஓசி என மக்களை திமுகவினர் அவமானப்படுத்துவதாக விமர்சித்தார். அதேபோல 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை அனைவருக்கும் தருவதில்லை எனவும் விஜய் விமர்சித்தார். திருச்சியில் விஜய் பயணித்த பாதை முழுவதும் அவரது பரப்புரை வாகனத்தை சூழ்ந்தபடி தொண்டர்கள் சென்றனர். திருச்சி விமான நிலைய வளாகத்தில் தாவேக்க தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் கட்சி கொடியுடன் குவிந்தனர். விஜய் வருகைக்கு பின்னர் அவரது பரப்புரை வாகனத்தை சூழ்ந்து கொண்டு சாலை வலம் போல இருபுறமும் திரண்டு சென்றனர்.
தாவேக தலைவர் விஜய் பரப்புரையை ஒட்டி திருச்சி மாநகர பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டன. விஜயின் பரப்புரையில் பங்கேற்பதற்காக திருச்சி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வேன்கள் மூலம் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். இதையடுத்து விஜய் செல்லும் பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. இதனால் தபால் நிலைய பகுதி அருகே இறக்கிவிடப்பட்ட தொண்டர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து சென்று மரக்கடை பகுதியை அடைந்தனர். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை பயணத்தால் திருச்சி மாநகரமே ஸ்தம்பித்தது. விஜய் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்த அதே வேளையில் திருச்சி மக்கள் பலர் நெரிசலால் பாதிக்கப்பட்டனர். விஜயை காண திருச்சியிலிருந்து மட்டுமின்றி வெளிமாவட்ட தொண்டர்களும் ரசிகர்களும் திருச்சி நோக்கி குவிந்ததால் சாலைகள் முழுவதும் ஏராளமான வாகனங்கள் தேங்கி நின்றன. திருச்சி விமான நிலையம் முதல் பரப்புரை நடைபெற்ற மரக்கடை பகுதி வரை வழிநெடுகிலும் இளைஞர்கள், இளம்பெண்கள், பள்ளி சிறார்கள் பெருமளவில் திரண்டு ஆர்ப்பரித்தனர். திருச்சியில் விஜயின் பரப்புரை பேச்சை கேட்க காத்திருந்த தொண்டர்கள் சிலர் மயங்கி விழுந்தனர். காந்தி மார்க்கெட் பகுதியில் வீடுகளின் மேற்கூரையில் தொண்டர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தனர். அப்போது ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்து அவரை ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்றனர். விஜயை பார்த்து காத்திருந்த பெண்களில் சிலரும் மயக்கமடைந்தனர். அவர்களுக்கும் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கொள்கையில்லா கூட்டத்தை செலுத்து கும்மாளம் போடும் இயக்கம் அல்ல திமுக என்று முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்து திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில் கூட்டத்தை செலுத்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல என குறிப்பிட்டுள்ளார். கரூரில் கொள்கை பட்டாளமாக கூடுவோம், லட்சிய வீரர்களாக கூட்டம் முடிந்து புறப்படுவோம் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். திமுக எனும் எஃகு கோட்டையை பழைய புதிய எதிரிகளால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜயை காண பலரும் வந்தாலும் எல்லோரும் ஓட்டு போடுவார்கள் என சொல்ல முடியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் திமுக மாவட்ட செயலாளர் போல காவல்துறை செயல்படுவதாக விமர்சித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. செங்கல்பட்டு, மறைமலை நகர், மதுராந்தகம், சிங்கப்பெருமாள் கோவில், படாளம், மேல்மருவத்தூர், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் மற்றும் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றின் நீர்வரத்து மீண்டும் உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கிருஷ்ணா நகர், சூரியகாந்தி நகர் போன்ற பகுதிகளில் வீடுகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீருடன் மழைநீர் கலந்ததால் தொற்றுநோய் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழையும், வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக மழை தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் பேசிய மேயர் பிரியா, மக்கள் தங்களுக்கு மழையால் ஏற்படும் பாதிப்புகளை 1913 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும், ஒரே நேரத்தில் 150 அழைப்புகள் வரும்படியான இணைப்புகள் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களில் பொழிந்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை இன்னும் விடைபெறவில்லை. தார்வாட், கலபுர்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று மாலை முதலே பலத்த மழை பொழிந்தது. தார்வாட், ஹுப்ளி, கலபுர்கி உள்ளிட்ட நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. சாலைகளும் மழைநீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பலத்த சேதம் ஏற்பட்டது. பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள குத்ரகான் கிராமத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் வாகனங்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்தன. கிராமத்தில் விவசாய நிலங்களும் கடுமையாக சேதமடைந்தன. திடீரென ஏற்பட்ட இந்த இயற்கை பேரிடரால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளானதாக கூறப்படுகிறது. வருமான வரி கணக்கு தாக்கல் அவகாசம் இம்மாதம் 15ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் இதுவரை 6 கோடி பேர் கணக்கு தாக்கல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்கள் அதை விரைந்து செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 15ஆம் தேதிக்கு மேல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் விபத்து ஏற்பட்ட பிரம்மாண்ட பலூன் தீப்பிடித்ததாக தகவல் வெளியான நிலையில் அதை மாவட்ட நிர்வாகம் மறுத்துள்ளது. காந்திசாகர் வனப்பகுதியில் வெப்பக்காற்று பலூனில் முதல்வர் இருந்தபோது அது தீப்பிடித்ததாகவும் இதனையடுத்து அவர் அவசரமாக வெளியேற்றப்பட்டார் என்றும் செய்திகள் வெளியாகின. ஆனால் வெப்பக்காற்று பலூனில் உள்ள பெட்டியில் முதல்வர் ஏறிய நிலையில் அது விரைவடைவதற்காக தீ எரிய வைக்கப்பட்டது என்றும் இது இயல்பான ஒன்றுதான் என்றும் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மழை ஓய்ந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்புகள் தெரியவந்துள்ளன. குறிப்பாக ஆப்பிள் விவசாயிகள் போல மாதுளை விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குல்லு மாவட்டத்தில் விளைந்த 70 விழுக்காடு மாதுளைகள் மழையில் நனைந்து அழுகி வீணாகிவிட்டதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. பட்டாசுகளுக்கு தேசிய அளவில் தடை விதிப்பது குறித்து உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் பல்லாயிரக்கணக்கான சாமானியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் சீன பட்டாசுகள் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்கும் நிலை வரும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆபத்தான பட்டாசுகளுக்கு பதிலாக பசுமை பட்டாசுகள் தயாரிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என எக்ஸ் சமூகதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். பீகார் தேர்தல் நெருங்கும் நிலையில் மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகார் அதிகார யாத்திரையை தொடங்க உள்ளார். வருகிற செப்டம்பர் 16 அன்று ஜெகன்னாபாத் மாவட்டத்தில் தொடங்க உள்ள யாத்திரை செப்டம்பர் 20 அன்று வைஷாலி மாவட்டத்தில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யாத்திரையில் தேஜஸ்வி 10 மாவட்டங்களுக்கு பயணிப்பார் என்றும் ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார யாத்திரையில் விடுபட்ட பகுதிகளுக்கு செல்லவிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் சிந்தனை திறன் கேள்வித்தாள்களை வடிவமைக்க சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது. மாணவர்களை மனப்பாடம் செய்வதிலிருந்து விடுவித்து அவர்களின் திறன் அடிப்படையில் மதிப்பெண்களை வழங்க மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ முடிவு செய்துள்ளது. அதன்படி பாடத்தில் ஆழமான புரிதல், சுய சிந்தனையுடன் சிக்கல்களை தீர்த்தல், நிஜ பயன்பாட்டை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளிட்டவற்றை வழங்கும் வகையில் கேள்வித்தாள்களை வடிவமைக்க சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் நேரலை ஒளிபரப்பில் 10 நொடி விளம்பரத்துக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஹல்காம் தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தானுடனான போட்டியில் இந்தியா விளையாடுவது குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் மத்திய பாஜக அரசை விமர்சித்து வருகின்றன. இந்த போட்டியை புறக்கணிக்கப் போவதாக சமூக ஊடகங்களில் பலரும் கூறி வருகின்றனர். ஆனாலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கான எதிர்பார்ப்பு குறைவில்லை என்பதையே அதன் விளம்பர விலை காண்பிக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி கிரிக்கெட் விளையாடுவது தேச மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானது என மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே சாடியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லையில் நமது வீரர்கள் உயிர் தியாகம் செய்யும் நிலையில் நமக்கு அவர்களுடன் விளையாட்டு தேவையா என வினவினார். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியை நாம் புறக்கணித்திருந்தால் பயங்கரவாதத்திற்கு எதிரான நம் நிலைப்பாட்டை உலகிற்கே தெரிவித்திருக்கலாம் என அவர் கூறினார். 2026 தேர்தல் களத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கான முன்னோட்ட அணிவகுப்புதான் திமுக முப்பெரும் விழா என அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் 17ஆம் தேதி கரூர் கோடங்கிப்பட்டியில் திமுக முப்பெரும் விழா நடைபெறுகிறது. இதையொட்டி கட்சித் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் பாஜக அரசின் வஞ்சகத்தாலும் அதிமுகவின் துரோகத்தாலும் நாம் இழந்தவற்றை மீட்கும் முயற்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் பெருமளவில் முன்னேறியிருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகம் முழுவதும் இரிடியம் மோசடி தொடர்பாக 40 இடங்களில் சோதனை நடத்திய சிபிசிஐடி போலீசார் 30 பேரை கைது செய்தனர். சென்னை, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பதியப்பட்ட இரிடியம் மோசடி வழக்குகள் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட சிபிசிஐடியினர் 30 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய், டிஜிட்டல் ஆவணங்கள், வெளிநாட்டு கரன்சிகள், தங்க, வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டுள்ளது. பழனி சார்பு நீதிமன்ற உத்தரவின்படி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையிலான அதிகாரிகள் நிலத்தை விட்டனர். இந்த நிலம் 60 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்டுள்ளது. இங்கு அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்படி குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவண்ணாமலையில் உலக நன்மை வேண்டி 1008 சிவாச்சாரியர்கள் ஒன்று கூடி சிவபூஜையில் ஈடுபட்டனர். கிரிவலப்பாதை சந்தைமேடு பகுதியில் நடைபெற்று வரும் வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாட்டில் சிவாச்சாரியர்கள் மற்றும் பெண்கள் சிறப்பு பூஜை நடத்தினர். இதில் காஞ்சி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு பூஜையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட பாம்புகளை இலங்கை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து கொழும்புவிற்கு வந்த பெண்ணை சோதனையிட்ட போது அவர் பாம்புகளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அப்பெண்ணை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர் கடத்தி வந்த ராஜநாகம், மஞ்சள் அனகொண்டா உள்ளிட்ட 6 பாம்புகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் பேறுகால இறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குறைவாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. மாதிரி பதிவு அமைப்பின் தரவுகளின் அடிப்படையில் மத்திய சராசரியை விட தமிழ்நாடு 5 புள்ளிகள் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டிலேயே 2வது மிக குறைந்த பேறுகால இறப்பு விகிதம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கர்ப்பிணிகளும் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் இறப்புகளை குறைக்க முடிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நகரின் பரபரப்பான சாலைகளில் விபத்து அபாயத்துடன் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய இலவச விபத்து காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக 50,000 தொழிலாளர்களுக்கு காப்பீடு வழங்கப்படும். தொழிலாளர் நலத்துறை காப்பீடு நிறுவனங்களை தேர்வு செய்ய கடந்த 8ஆம் தேதி டெண்டர் கோரியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனம் ஒரு தொழிலாளருக்கு ஓராண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீட்டை வழங்கும். இந்த காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகையையும் அரசே ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை காலத்தில் சென்னையில் உள்ள பொது இடங்கள் மற்றும் சாலையோரங்களில் தடையை மீறி பேனர் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மழை மற்றும் புயலால் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மீது விளம்பர பேனர்கள் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக பொது இடங்களில் உள்ள பேனர்களை அகற்றும் பணிகள் தொடங்க இருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பருவமழை காலத்தில் விளம்பர பேனர்களுக்கு அனுமதி வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இந்தியாவுக்கு 50% வரி விதித்தது இரு நாட்டு உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது 50% வரி விதித்தேன் என்றும் இது எளிதான காரியம் இல்லை என்றும் கூறினார். இந்த வரி விதிப்பு இந்தியாவுடன் விரிசலை ஏற்படுத்திவிட்டதாகவும் இருந்தாலும் அதை தான் செய்ததாகவும் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியான கம்சட்காவில் 7.4 ரிக்டர் அலகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை அமெரிக்க நிலவியல் மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கு அடியில் 39 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 20ஆம் தேதியும் இதே பகுதியில் 7.4 ரிக்டர் அலகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அதிலிருந்தே நிலநடுக்கங்கள் அப்பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகின்றன. சூரியனின் வளிமண்டலத்தில் 5 லட்சம் கிலோமீட்டர் அகலம் உள்ள பட்டாம்பூச்சி வடிவ துளை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாசாவின் சோலார் டைனமிக்ஸ் ஆய்வுக்கூடம் சூரியனில் உள்ள இந்த பிரம்மாண்டமான துளையை செப்டம்பர் 11ஆம் தேதி புகைப்படம் எடுத்துள்ளது. இது அரிதான நிகழ்வு என்றும் இதனால் புவி காந்த புயல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை கண்டித்து நியூசிலாந்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆக்லாந்து நகரத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சுமார் 50,000 பேர் பங்கேற்றதாக, அமைப்பாளர்கள் 20,000 பேர் பங்கேற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். காசாவில் அப்பாவி மக்கள் படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என முழக்கமிட்டனர். காசாவில் விளையாட்டு மைதானங்கள் இடுகாடுகளாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர்.
சமீபத்தில் அறிமுகமாகியுள்ள ஐபோன் 17 Pro Max 2 TB மாடலின் விலை இந்தியாவில் மிகவும் பிரபலமான ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பைக்கின் விலையை விட அதிகமாக உள்ளது. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இன் விலை 2 லட்சம் ரூபாய் முதல் 2,26,000 ரூபாய் வரை உள்ளது. ஆப்பிள் ஐபோன் 17 Pro Max 2 TB இன் விலை 2,29,000 ரூபாய். சிறந்த தொழில்நுட்ப அம்சங்களை கொண்ட ஒரு ஸ்மார்ட் போனின் விலை இந்தியாவில் பலருக்கு கனவு பைக்காக இருக்கும் ராயல் என்ஃபீல்டை விட அதிகமாக இருப்பது தொழில்நுட்ப சாதனங்களின் விலை எவ்வாறு அதிகரித்து வருகிறது என்பதை காட்டுகிறது. பயங்கரவாத விவகாரத்தில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தான் பிரதிநிதி ஐநாவில் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இஸ்ரேல் தூதர் ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடுதான் பாகிஸ்தான் என்றும் அவர்கள் மண்ணில்தான் பின் லேடன் கொல்லப்பட்டார் என்றும் பேசினார். பிரான்ஸ் நாட்டிற்கான கடன் தகுதி மதிப்பீட்டை A+ என்ற உயர் அளவில் இருந்து AA- என்ற கீழான நிலைக்கு பிட்ச் நிறுவனம் குறைத்துள்ளது. அரசு சீர்திருத்தங்களை செய்யாவிட்டால் கடன் கடுமையாக அதிகரிக்கும் என பிரபல நிதிச்சந்தை ஆய்வு நிறுவனமான பிட்ச் எச்சரித்துள்ளது. பிட்ச் அமைப்பின் நடவடிக்கை பிரான்ஸ் நாட்டின் பொருளாதாரம் மோசமான நிலையில் உள்ளதை காட்டுகிறது. ஏற்கனவே பொருளாதார சீர்குலைவை கண்டித்து பிரான்ஸ் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ட்ரம்ப் அரசு தொடர்ந்து அளித்து வரும் நெருக்கடிகளை சமாளிக்க இந்திய அரசு தற்போது கடைபிடித்து வரும் அணுகுமுறையே சரியானது என அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அரசின் வணிக வரி நெருக்கடிகளை இந்தியா பெரிதும் அமைதியாகவே எதிர்கொள்வதாகவும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வுக்கு முயற்சிப்பதாகவும் இதுவே சரியான வழி என்றும் போல்டன் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அரசை கடுமையாக விமர்சித்தால் அது சிக்கலை மேலும் கடுமையாக்கும் என்றும் போல்டன் கூறியுள்ளார். உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனைகள் நுபுர் ஷியாரன், ஜாஸ்மின் லம்பூரியா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இதனால் இந்தியாவுக்கு 2 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இங்கிலாந்தின் லிவர்பூல் நகரில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா சார்பில் 20 பேர் பங்கேற்றுள்ளனர். அதில் பெண்கள் பிரிவில் பங்கேற்ற நுபுர் மற்றும் ஜாஸ்மின் ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளதால் தங்கம் அல்லது வெள்ளி பதக்கங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.